ஓகே சேஷா, இந்த வீடியோல லாஸ்ட் வீடியோல வந்துட்டு எப்படி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசணும். இப்ப அதே +2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு எப்படி அந்த காலேஜை செலக்ட் பண்றது? ஏன்னா நீ வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா ஒரு விஷயத்த சொல்லியிருந்த. அகைன் அது கான்ட்ரவர்ஷியல் தான். ஏன்னா சென்னையில இருக்கிற காலேஜஸ் மட்டும் எடுங்க. ஸோ விச் இஸ் சம்திங் லைக் மீதி காலேஜஸ்ல ஏதோ செகண்ட் கிரேட் மாதிரி. ஆனா அங்க இருந்தும் நிறைய பேர் படிச்சுட்டு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இது என்ன ஒரு சென்னை பயாஸ்டான திங்கிங்கா இருக்கு. ஸோ எப்படி ஒரு சூஸ் பண்றது பெட்டர். ம். சென்னை, கோவை, சேலம், மதுரை, திருச்சி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சென்னையிலயும் சரி கோவையிலயும் சரி நான் சொன்ன இந்த 5 ஊர்லயும் சரி இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். இண்டஸ்ட்ரீஸை சுத்தி அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாரும் வந்து போகக்கூடிய இடங்கள். இன்னொன்னு இண்டஸ்ட்ரீஸ் சுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் நீங்க வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க மட்டும்தான் இருக்கு. இப்போ வேலூர், இப்போ வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரத்துலயோ இல்ல வேற ஏதோ அந்த ஊரை தாண்டி ஒரு மணப்பாறையிலயோ புதுக்கோட்டையிலயோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, சென்னையை சுத்தி நகரத்தை சுத்தி நீங்க வந்து ஒரு மாணவர் குழுமத்துக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் ஆகுறீங்க, ஒரு காலேஜுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலி காம்படிட்டிவாகவும் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அங்க வந்து அதிகமா நடக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் உங்களை பல விதத்துல வந்து என்கேஜ் பண்ணும். அண்ட் ஆல்சோ என்னென்ன பண்ணலாம், என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க என்கேஜ் பண்ணும்போது உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும். இன்னொன்னு, கிராமப்புறத்துல வந்து நீங்க ஃபேக்கல்டிஸா வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனோட நீங்க வந்து உள்ள போயிடலாம். பட் ஆனா சிட்டி சைட்ல வந்து அந்த ஃபேக்கல்டிஸும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓரளவு படிக்கலனாலும் வந்து பசங்க கேள்வி கேட்பாங்களேன்னு அதுக்காகவாது தயார் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் காரணமா தான் சொல்றேன், சிட்டி சைட்ல இருக்க காலேஜஸ்ல சேருங்க. கிராமத்து சைட்ல ஒரு மாவட்ட தலைநகர் மாதிரியான ஒரு காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி லிமிட்டட் டு த பர்டிகுலர் ஊர். அந்த ஊருக்குள்ள மட்டும், அந்த பர்டிகுலர் டவுனுக்குள்ள மட்டும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவீங்க. இப்படி நான் क्वेश्चन கேக்குறேன். இப்ப எனக்கு அங்கதான் கிடைக்குது, எனக்கு சென்னை சீட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு இப்ப வந்து அந்த மாதிரி நீ சொல்ற ஒரு செகண்ட் டைர் சிட்டிலயோ அப்படிதான் கிடைக்குது. அப்ப ஒருவேளை அந்த ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணணும், எப்படி எக்யூப் பண்ணிக்கணும்? எப்படி எக்யூப் பண்ணீங்கன்னா கண்டினியூஸா ஆன்லைன் சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் அதிகமான கம்யூனிட்டிஸ்ல டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ், கம்யூனிட்டிஸ் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம். லிங்க்டின்ல அதிகமான கம்யூனிட்டிஸை ஜாயின் பண்ணோம். எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்லிக்கிற விரும்புகிற ஒன்று வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாரும் கிரியேட் பண்ணுங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி கண்டினியூஸா வந்து உங்களுடைய துறை சார்ந்த உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பல்வேறு குழுமங்கள்ல ஜாயின் பண்ணுங்க. அங்க என்னென்னலாம் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சும்மா வேடிக்கை பாருங்க. நீங்க என்கேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டு அந்த டெக்னாலஜியை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறது. முன்னாடியாவது வந்து யூடியூப் பிராட்பேண்ட் பேண்ட்வித் அப்புறம் இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அதனால நீங்க வந்து வீடியோ ஆக்சஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கும். பட் ஆனா இப்ப அந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா இடத்துலயுமே இன்டர்நெட் கிடைக்கும் போது தாராளமா நீங்க இதையும் யூஸ் பண்ணி நிறைய விஷயத்த கத்துக்கலாம். அப்படி நீங்க உங்களை செல்ஃப் எக்யூப் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி காலேஜஸ் எஸ்பெஷலி நம்ம சொல்ற செகண்ட் டைர் சிட்டில இருக்கிற காலேஜஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி டுவர்ட்ஸ் சிட்டில இருக்கிற காலேஜஸோட பல்வேறு காம்படிஷன்ஸ் கொலாபரேஷன்ஸை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? ஒரு சிட்டி காலேஜோட இவங்க வந்து அந்த அந்த பொசிஷனை எடுத்துக்கிற காலேஜா இருக்கணும் நீங்க சேர்ற காலேஜ். அட்லீஸ்ட் நீங்க போற காலேஜ் வந்து அட்லீஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தா அதை செய்யற காலேஜாவது இருக்கணும். இனிஷியேட்டிவும் எதுவும் எடுக்காம வந்தா வா, வராட்டி போ, காசு கட்டல வரல அட்டெண்டன்ஸை போட்டு பாஸ் ஆகுது, நீ பாஸ் ஆகி உன்னை நான் கிராஜுவேட்டா வெளில அனுப்பிச்சிட்டா மட்டும் போதுன்ற நிலைமையில இருக்க காலேஜஸை தவிர்க்கிறது நலம். ஏன்னா நிறைய வந்து உன்னை ப்ரெஷர் பண்ணி உன்னை பாஸ் பண்ண வச்சுட்டா போதும்னு நினைக்கிற காலேஜஸ் நிறைய இருக்கு. நிறைய காலேஜஸ் இருக்கு. இப்போ அப்படி இல்ல, இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு. முன்னாடி இருந்துச்சு, இப்ப நிறைய மாறிட்டு இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. சோ இன்னொன்னு இந்த क्वेश्चन இது வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு பேரண்ட் என்னால இன்னைக்கு உட்கார்ந்துட்டு
இருக்கக்கூடிய கொஞ்சம் டைம்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சஸ் பண்ணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லு. ஃபர்ஸ்ட் காலேஜ் ம். எங்க இருக்கு? ம். காலேஜ் அத எத்தனை பார்க்கணும். வருஷமா செயல்படுது? ஓகே. அட்டானமஸா இல்லையா? ஓகே. என்னென்ன கோர்சஸ் இது பண்றாங்க, ரன் பண்றாங்க? ம். அந்த கோர்ஸுக்கு தேவையான லேப்ஸ் இருக்கா இல்லையா? ம். ஃபேக்கல்டிஸ் எத்தனை வருஷமா அங்க இருக்காங்க? எப்படிப்பட்ட ஃபேக்கல்டிஸ்? அ ம். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமா வந்து நீங்க பார்க்க ம். வேண்டியது மாணவர் சுதந்திரம். அதாவது ம். நீங்க புதுசா ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி காலேஜ் என்வைரன்மென்ட் இருக்கா? இல்ல ரொம்ப சப்ரஸ் பண்ற மாரி இருக்கா? ஆமா. இப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். இது என்னன்னு கொஞ்சம் நான் புரிய வச்சுடுறேன். பேரண்ட்ஸ் அவங்க பார்க்குறவங்களுக்கு. பொதுவா பேரண்ட்ஸ் வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, ஸ்கூல் மைண்ட் செட்லயே காலேஜையும் பார்க்குறாங்க. நீ நேரா காலையில 9க்கு ஸ்கூலுக்கு போயிட்டியா? 5 மணிக்கு வந்தியா? டியூஷன் போனியா? பாடத்தெல்லாம் படிச்சுட்டியா? ஹோம் ஒர்க் எல்லாம் எழுதிட்டியா? இப்படி வந்து ஒரு டிகிரியே படிக்க முடியாது. இட்ஸ் நாட் அபௌட் இன்ஜினியரிங், எவன் ஆர்ட்ஸ் டிகிரிய கூட பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்ப இந்த மாரி ஸ்கூல் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் தான் பார்க்குறாங்க. ஆ புரொஃபசர எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது. படிச்சு மார்க் எடுத்தா மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்ல அப்படின்னா சமத்து படிக்கிற பையன் அப்படிங்கிற மாரியான ஒரு ஆட்டிட்யூட டெவலப் பண்றாங்க. ஆனா, கோயிங் ஃபார்வர்ட் ஏஐலாம் இப்ப உள்ள வந்துட்டதுனால, இப்ப அந்த நார்மல் டெக்ஸ்ட் புக் தேவையே கிடையாது. இப்ப சாட் ஜிபிடியே கோட்லாம் எழுதிடும் போதுட்டு, சாட் ஜிபிடி பல வேலைய பார்க்கும் போதுட்டு, டெக்ஸ்ட் புக் சாட் ஜிபிடியோட பெஸ்ட்டா ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண போறதில்ல. யாரு அந்த சப்ஜெக்ட்ட புரிஞ்சுகிட்டு அப்ளை பண்றாங்களோ, அவங்க கிரியேட்டிவிட்டி இருக்கோ, அவங்களுக்கு தான் இப்ப ஜாப் மார்க்கெட்ல நெறைய ஹோப்ஸ் இருக்கு. சோ இத வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து நீ சொன்ன அந்த பாயிண்ட்ட நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். என்னன்னா, கிரியேட்டிவிட்டிக்கும் அந்த அந்த தாட்ஸையும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் காலேஜஸ் சப்ரஸ் பண்றாங்க. படிச்சா போதும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் மாரி படிச்சா போதும் அப்படிங்கிற பசங்க தான் வெளிய வரும்போது முதல்ல பாதிக்கப்படுவாங்க. இல்லையா? ஆமா. அதுவும் அந்த ஏஐ காலத்துல அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆமா. அவங்க தான் பெரிய லெவல்ல சிக்குவாங்க. என்ன ம். பிரச்சனைன்னா, உங்களுக்கே தெரியும். கல்லூரி ம். பேர் சொல்ல வேணாம். அந்த ம். கல்லூரியில வந்து அதனுடைய ஓனர் இருந்த வரைக்கும் என்னென்ன சொல்லுவார்ன்னா, ஆண், பெண் பழகக்கூடாது. ஆணும், பெண்ணும் ம். வந்து தனித்தனி பஸ்ல போணும், தனித்தனி ரூட்ல வரணும். நீ ம். 8 மணிக்கு மேல இத பண்ணக்கூடாது. மாணவர்களை அடிக்கிறது, துன்புறுத்துறதுன்னு பல வேலைகள பார்த்தாங்க. இப்போ ம். வந்து அந்த காலேஜே வந்து நெறைய மாறிட்டு வருது. ம். ம். ஏன்னா, ம். இது வந்து மாணவர் காலம். நீங்க ம். வந்து ஃப்ரீக்வென்ட்டா உங்களுக்கு ஏத்த மாதிரியான எஃபிஷியன்ட்டான சில விஷயங்கள நீங்க செஞ்சே ஆகணும். ம். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. செய்ய வேண்டியது ம். உங்களோட கடமை ஆயிப்போச்சு. ஸோ, ம். அதுக்கு ஏத்த மாதிரியான சில விஷயங்கள நீங்க செய்யாத வரைக்கும், ம். இதெல்லாம் கஷ்டம். முதல்ல அந்த ரொம்ப காலேஜ் வந்து உங்களுடைய பையன வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்காம, ம். அவனோட போக்கிலே விட்டு, இல்ல கொஞ்சம் கண்டிஷனோட படிக்க வைக்கிற மாதிரியான இருந்தா ஓகே. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்க இதுதான் பண்ணுவோம். அடிச்சு படிக்க ம். வைப்போம். இல்ல ம். டார்ச்சர் பண்ணி படிக்க வைப்போம்ன்னு இருந்தா, அந்த காலேஜ தவிர்க்கிறது நலம். அதாவது ரொம்ப முக்கியமா என்னன்னா, இன்னொரு காலேஜ இன்னொரு ஸ்கூலா இருக்குது அப்படின்னாக்கா, அந்த காலேஜ தவிர்க்கிறதுனாலும் ஏன்னா நீங்க படிச்சுட்டு வெளிய வந்தாலும், யூ வாண்ட் டூ பி கிரியேட்டிவ், காம்படிட்டிவ். இத்தன நாள் கூட தப்பி தவறி ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சு வெளிய வந்துடலாம். கோயிங் ஃபார்வர்ட் ஏஐ ஏஜ்ல கிரியேட்டிவிட்டி அண்ட் காம்படிட்டிவிட்டி தான் ஏஐயும் உங்களையும் பிரிக்க போகுது. அப்படின்னும் போதுட்டு, வெறுமனே டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் சால்விங் கிடையாது, மேனேஜ்மென்ட் எபிலிட்டீஸ் கிடையாது அப்படிங்கிற காலேஜஸ நீங்க பெஸ்ட் அவாய்ட் பண்றது நல்லது. அந்த காலேஜஸ்லாம் நல்ல காலேஜஸ் இன்னும் பேரண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஏஐ யுகத்திற்கானவர்கள் கிடையாது. இத நம்ம வந்து சொல்லிடணும். சோ இன்னொன்னு, இத மீறி வந்துட்டு அ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ அவங்க கோர் சிஎஸ்இ எடுக்குறாங்க, கோர் ஏஐ, எம்எல் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? டே 1ல இருந்து. டே 1ல இருந்து நீங்க பிரிப்பேர் பண்றதுக்கான சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இயர்ல தேவை இருக்காது. ஃபர்ஸ்ட் இயர்ல தேவை ம், இருக்காது. ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக்கலா உங்களுடைய மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் நல்லா படிங்க. அதோட ம், எப்படி பண்ணலான்னு பாருங்க. பேசிக் கம்ப்யூட்டர் புரோகிராமிங் வித் பைத்தான் கத்து தருவாங்க. அடுத்து வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கத்து தர ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா படிச்சது. 3 செமஸ்டர்ல இருந்து ஏஐஎம்எல்ல உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்ட ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ம், ம், ஏஐஎம்எல்குள்ள என்ன மாரியான ஆப்ஷன்? ஏன்னா ஏஐன்றது ஒரு பெரிய வென் டயகிராம் மாரி அப்டின்னா, அதுக்குள்ள ம், இருக்கிற சின்ன வென் டயகிராம் வந்து மெஷின் லேர்னிங்.
அதுக்குள்ள இருக்கிற சின்ன வென் டயக்ராம் டீப் லேர்னிங், அதுக்குள்ள இருக்கிற சின்ன வென் டயக்ராம் ஜென்ஏஐ. அது மாதிரி வந்து டீப்பரா வந்து போயிட்டே இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட், என்ன மாதிரியான விஷயங்கள்ல இப்போ ஏஐஎம்எல்குள்ள பாத்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அல்காரிதம் ப்ராப்ளம் இருக்கு, கம்ப்யூட்டர் விஷன் இருக்கு, என்எல்பி இருக்கு, இப்படி பல டொமைன்ஸ் இருக்கு. அந்தந்த டொமைன்ல எந்தெந்த டொமைன்ல நாம போலாம் அப்படின்றதையும் ஏற்படுத்திக்கோங்க. இல்ல நான் வந்து ஏஐ ஒரு இன்ஜினியர் ஆக போறேன், ஐ மீன் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கெட் இன் டு ஐ வாண்ட் டு மேக் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பட் ஆல்சோ டு த எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நல்லா படிச்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஏபிஐஸ் எப்படி உருவாக்க போறோம், அதுக்கு என்ன பண்ண போறோம்ன்றதையும் யோசிங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ அ பெட்டர் ஓவர்வியூ. ஆனா நீங்க எது பண்றதா இருந்தாலும் ஏஎம்எல்லையும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, டச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டோன்ட் ரிமெம்பர் டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நல்லா மேக்ஸ் படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா இது எம்3ல வந்துட்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் டோ இ பை டோ எக்ஸ் டோ எக்ஸ் பை டோ ஒய்னு சொல்றாங்கன்னா அந்த கான்செப்ட் தான் நியூரல் நெட்வொர்க்ல வரும். அந்த கான்செப்டை வச்சுதான் நியூரல் நெட்வொர்க்ல வந்து பேக் ப்ரொபகேஷன் நடக்கும். இதெல்லாம் தெரியாம அங்க போய் உட்காந்துட்டு ததியினத்தோம்னு பாடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற 100 ஏஐ இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்றாங்க ஒரு வேலைக்கு, 100 வேலைக்கு. ஆனா 5 பேர் தான் குவாலிஃபைடா இருக்காங்க. ஏன்னா மேக்ஸ படிக்கிறது இல்ல. மேக்ஸை முக்காவாசி பேர் படிக்கிறதே இல்ல. சைபர் செக்யூரிட்டிக்கும் இதேதான். சைபர் செக்யூரிட்டிக்கும் மேக்ஸ் தான். சைபர் செக்யூரிட்டிக்கும் மேக்ஸ் தான். ஏஇஎஸ், அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டு, டெஸ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஆர்எஸ்ஏ, SHA-512, SHA-1028 அப்படின்னு நம்ம என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் சொன்னோம் அப்படின்னா அதுவே நிறைய பேருக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சாதானே நீ வந்து செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னே தெரியாம என்ன பண்ண முடியும்? இவங்க இன்னொன்னு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு தான் ஒர்க்குன்னே நினைச்சுக்கிறாங்க. இது நிறைய எல்லா இன்ஜினியர்ஸுமே பண்ற தப்பு என்ன அப்படின்னாக்கா டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன். இல்ல வேலை கிடைக்கும் போது லெவல் பேசிக் L1 L2 வேலைகள் பண்ணும் போதுட்டு இவங்க இந்த L1 L2 தான் மொத்த கெரியர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நீ ஒரு லெவல் 3க்கான வேலை போகும்போதுல இருந்து தான் அந்த படிச்ச இன்ஜினியரிங் வந்துட்டு உனக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நீ ஃபண்டமெண்டல் ஓஎஸ் கான்செப்ட்ஸ் தெரியுதோ, எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் தெரியுதோ அந்த அளவுக்கு உன்னால ப்ரொபகேட் ஆகி போக முடியும் அடுத்தடுத்த லெவலுக்கு. நிறைய பேர் இன்னைக்கு படிச்சுட்டு ஐடி வேலையில வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னென்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு காரணம் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு வந்து தெரியல, இந்த ஓஎஸ் கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாம ஸ்டாக்னன்ட் டெக்னிக்கலா ஆயிடுவாங்க. ஆகிட்டு ஆபீஸ் பாலிடிக்ஸ் அது உள்ள போய் அவங்க கெரியரை வந்து லூஸ் பண்ணிப்பாங்க. சோ படிக்கிற வேண்டிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸே ஆன் வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு கம்மியா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி கம்மியா இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை படிக்காம பாஸ் பண்ணா போதுன்னு வந்தோம்னா வேலை எல்லாம் கிடைச்சிடும். எப்பவுமே நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா வேலை கிடைக்கிறதா சக்சஸ் நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. வேலை எல்லாம் கிடைச்சிடும். வேலையில சஸ்டெயின் ஆகி டெவலப் ஆகுறது தான் சக்சஸ். அது வந்து எத்தனை பேருக்கு இருக்கு? அவங்க எங்க வந்திருப்பாங்கன்னா அவங்க அந்த இன்ஜினியரிங் கான்செப்ட் ஃபண்டமெண்டல்ஸை திரும்ப போய் ரீவிசிட் பண்ணி படிச்சு வர்றவங்களால தான் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ என்னுடைய டேக்குமே அதுதான். என்னன்னா படிங்க, ஃபண்டமெண்டல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா படிங்க. ஒரு எடுத்தாண்ட நீங்க வேலையில கிடைச்சிட்டா கூட ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் உங்களை யூனிக்கா காட்டும். அப்படி இல்லைன்னா யூ வில் பி அதுல நீங்க வந்து பின்தங்கிடுவீங்க வேலையில. ஸோ அதனால வேலை கிடைக்கிறத சக்சஸா எடுத்துக்காம go into detail into the deeps, அது ஃபண்டமெண்டல்ஸ். உன்னுடைய ஃபைனல் டேக் என்ன? இல்ல நீங்க சொன்னது அதுதான். இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்ப ஏஐ படிக்கணும். ஃபர்ஸ்ட் கோர் எடுங்க. கோர் கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு ஏஐ எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கலாம். சைபர் செக்யூரிட்டி எல்லாம் இல்லாத மெயினா எடுத்தாலும் நீங்க தான் வந்துட்டு உங்களுக்கான நீங்க ஒரு கிராமப்புற காலேஜ்ல போயிட்டா கூட நீங்க அதுக்காக நிறைய உழைக்க வேண்டியதா இருக்கும் அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்றத அப்படிங்கறத நம்மளுடைய ஃபைனல் டேக் இல்லையா? ஆமா. ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் வர வீடியோஸ்லயும் நம்ம வந்துட்டு இந்த ஏஐ கெரியர் மாத்தணும் இல்ல வந்துட்டு ஏஐ படிக்கணும்னு நினைக்கிறேங்க,
ஆன்லைன் கோர்சஸ் பத்தி எல்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயிலா பேசுவோம். நன்றி. நன்றி.